வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் 6 அலகுகளாக நிலநடுக்கம். டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களிலும் உணரப்பட்டதால் மக்கள் பீதி. விண்மீன் தொகுப்பு குறித்து தரவுகளை அனுப்பியது எக்ஸ்போசாட். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டது இந்திய விண்வெளி ஆய்வு மையம். நாடாளுமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனையை தொடங்கியது தேர்தல் ஆணையம். டெல்லியில் 2 நாட்கள் நடைபெறும் கருத்தரங்கில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வந்த ஆளுநரை வரவேற்ற துணைவேந்தர் ஜெகநாத். நிதி முறைகேடு புகாரில் சிக்கி ஜாமீனில் வெளியே வந்தவருடன் ஆலோசனை நடத்திய ஆளுநர். சேலத்தில் பெரியார் பல்கலைக்கழகம் வந்த ஆளுநருக்கு எதிராக திமுகவினர் கருப்பு கொடியுடன் போராட்டம். 300க்கும் மேற்பட்டோர் கைது. துணைவேந்தர் மீதான முறைகேடு புகார் தொடர்பாக சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் போலீசார் மீண்டும் சோதனை. பல்கலைக்கழக வளாகத்தின் 7 இடங்களில் 5 மணி நேரமாக போலீசார் ஆய்வு. நெல்லையில் திமுக மேயருக்கு எதிராக நாளை நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு. விருதுநகருக்கு அழைத்து செல்லப்படும் அதிருப்தி திமுக கவுன்சிலர்கள். அதிமுக சின்னம் கொடியை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை தொடரும். மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகே தொகுதி பங்கீடு பற்றி ஆலோசிப்போம். சேலம் விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. 6151 பணியிடங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு முடிவுகள் வெளியீடு. அடுத்த கட்டமாக நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 15வது முறையாக நீட்டிப்பு. காவல் நீட்டிப்புக்கு எதிராக செந்தில் பாலாஜி வழக்கு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக வரும் 22ஆம் தேதி குற்றச்சாட்டுகள் பதிவு. நேரில் ஆஜர்படுத்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஆணை. வரும் 15ஆம் தேதி நிறைவுக்கு வருகிறது வடகிழக்கு பருவமழை. வழக்கத்தை விட 1 வாரம் தாமதமாக நிறைவு பெறுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை நந்தம்பாக்கத்தில் அயலக தமிழர்கள் விழா. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பாஜக தேர்தல் பொறுப்பாளர்களுடன் நாளை ஆலோசனை நடத்துகிறார் அண்ணாமலை. மக்களவை தேர்தல் பணிகளை விரைவுபடுத்துவது குறித்து கருத்துக்களை கேட்டறிகிறார். மதுரை அவனியாபுரத்தில் வரும் 15ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்த ஏற்பாடுகள் தீவிரம். சவுக்கு மரக்கட்டைகளுடன் தடுப்புகள் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள். லஞ்சம் வாங்கியதாக குன்றத்தூர் நகராட்சி ஆணையர் உட்பட 3 பேர் கைது. ஒரு நிலத்தை வரைமுறைப்படுத்த 24,000 ரூபாய் லஞ்சம் பெற்றபோது கையும் களவுமாக சிக்கினர். ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் மஹ்வா முஃப்தி சென்ற கார் விபத்தில் சிக்கியது. அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பினார் மஹ்வா. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 முதன்மை தேர்வு முடிவுகள் 10 மாதங்களுக்கு பிறகு வெளியிடப்பட்டிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A பதவிகளில் உள்ள காலி பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு 2022ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்றது. இந்த தேர்வில் 57,641 பேர் தேர்ச்சி பெற்றிருந்தனர். இவர்களுக்கான முதன்மை தேர்வு கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி நடந்தது. இந்த முடிவுகள் 10 மாதங்களுக்கு மேலாக வெளியாகாமல் இருந்ததால் தேர்வர்கள் தொடர்ந்து அதிருப்தியை வெளிப்படுத்தி வந்தனர். முடிவுகள் வெளியிடப்பட்டு தேதி அடுத்தடுத்து தள்ளிப்போன நிலையில் ஜனவரி 12ஆம் தேதி வெளியாகும் என்று டிஎன்பிஎஸ்சி உறுதியாக தெரிவித்தது. அதன்படி ஒரு நாள் முன்னதாக இன்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. அடுத்த கட்டமாக நடைபெறவுள்ள நேர்முக தேர்வுக்கு தேர்வானவர்களின் பட்டியலில் டிஎன்பிஎஸ்சி இணையதள பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது.
நாடாளுமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஆலோசனைக் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. மக்களவைத் தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை இந்திய தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது. தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து 2 நாட்கள் கருத்தரங்கு தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையில் டெல்லியில் தொடங்கியது. இதில் தேர்தல் ஆணையர்கள், தேர்தல் ஆணைய அதிகாரிகள், அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகள் மற்றும் மாநில காவல்துறை தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மக்களவைத் தேர்தலுக்கு தயாராவது குறித்து இந்த கருத்தரங்கில் விவாதிக்கப்படுகிறது. முறைகேடு புகாரில் கைதான சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தருடன் ஆளுநர் ஆர்.என். ரவி தனியாக ஆலோசனை நடத்தினார். சேலம் பல்கலைக்கழக துணைவேந்தராக உள்ள ஜெகநாதன் மீது பல்வேறு முறைகேடு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. விதிகளை மீறி தனியார் நிறுவனம் தொடங்கிய புகாரில் கைது செய்யப்பட்ட ஜெகநாதன் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் பல்கலைக்கழகத்தில் வேந்தரான ஆளுநர் ஆர்.என். ரவி சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பிற்பகல் 1 மணியளவில் வந்தடைந்தார். அவரை துணைவேந்தர் ஜெகநாதன் வரவேற்றார். இதனையடுத்து பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் அறையில் துணைவேந்தர் ஜெகநாதனுடன் சுமார் 20 நிமிடங்கள் ஆளுநர் ஆர்.என். ரவி தனியாக ஆலோசனை நடத்தினார். பின்னர் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள ஆட்சிக்குழு கூட்டத்தில் 23 துறைகளின் தலைவர்களுடன் ஆளுநர் ஆர்.என். ரவி சுமார் 10 நிமிடங்கள் ஆலோசனை மேற்கொண்டார். அதன் பிறகு பிற்பகல் 2 மணியளவில் ஆளுநர் தனது காரில் கோவை புறப்பட்டு சென்றார். ஆளுநர் துணைவேந்தருடன் ஆலோசனை நடத்திக் கொண்டிருந்த அதே நேரத்தில் பல்கலைக்கழகத்தில் தனிப்படை போலீசார் அதிரடியாக சோதனை நடத்தினர். துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான புகாரின் அடிப்படையில் காலை 10 மணியளவில் வந்த தனிப்படை போலீசார் துணைவேந்தர் அலுவலகம், பதிவாளர் அலுவலகம் உள்ளிட்ட 7 இடங்களில் சோதனை நடத்தி வருகின்றனர். முன்னதாக ஆளுநரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆளுநருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து திருமண மண்டபத்தில் தங்க வைத்திருக்கின்றனர். அவர்கள் பின்னர் விடுவிக்கப்பட்டனர். நெல்லையில் திமுக மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது நாளை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கும் நிலையில் அதிருப்தியில் உள்ள திமுக கவுன்சிலர்கள் விருதுநகர் அழைத்து செல்லப்பட்டனர். நெல்லை மாநகராட்சியில் மொத்தமுள்ள 55 இடங்களில் திமுகவுடன் 44 வார்டுகளில் கவுன்சிலராக இருக்கின்றனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மேயர் சரவணுக்கு எதிராக சொந்த கட்சியினரான திமுக கவுன்சிலர்களே போர்க்கொடி தூக்கினர். அமைச்சர்கள் தலையிட்டும் பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்படாத நிலையில் மோதல் உச்சகட்டத்தை எட்டியது. அதன் எதிரொலியாக அதிருப்தி கவுன்சிலர்கள் 38 பேர் மேயர் சரவணுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தி ஆணையரிடம் கடந்த மாதம் கடிதம் அளித்தனர். அதன்படி நாளை நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது. இதனிடையே சில நாட்களுக்கு முன்பு மாவட்ட பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசு அதிருப்தியில் உள்ள கவுன்சிலர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறினால் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படும் என்பதால் அதில் பங்கேற்க வேண்டாம் என்று தங்கம் தென்னரசு கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது. அதன் பிறகும் வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதில் பெரும்பான்மையான கவுன்சிலர்கள் உறுதியாக இருந்ததாக தகவல் வெளியானது. இந்நிலையில் கவுன்சிலர்களை 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டு அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் மாவட்டமான விருதுநகருக்கு அழைத்து செல்லப்பட்டனர். எம்எல்ஏ அப்துல் வஹாப், மாவட்ட செயலாளர் மைதீன்கான் உள்ளிட்டோரின் தலைமையில் திமுக மட்டுமின்றி கூட்டணி கட்சி கவுன்சிலர்களும் விருதுநகர் புறப்பட்டனர். நாளை வாக்கெடுப்பில் பெரும்பான்மை கவுன்சிலர்கள் பங்கேற்கவில்லை எனில் மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடையும்.